தேங்காவை நல்லா நோண்டி எடுத்துட்டு அந்த பின்னாடி கருப்பாக இருக்கும் பாருங்கள், அது வந்து நம்ம சீவி எடுத்துக்கணும். அதை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் தண்ணி விடாமல் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு பத்தலைனா உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டி சட்னி வேணும்னா கெட்டியாக பயன்படுத்திக்கலாம், இல்லைனா தண்ணியை சட்னி வேணும்னா தண்ணியாகவும் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு மீடியமாக வேணும்னா மீடியமாக சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து மீடியமாக தான் பிடிக்கும். ரொம்ப கெட்டியாகவும் பிடிக்காது, ரொம்ப தண்ணியாகவும் பிடிக்காது. அதனால் நான் ஓரளவுக்கு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிப்பு பயன்படுத்திடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து அது பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அது நல்லா படப்படான பொரிஞ்சதும் இறக்கி அந்த தாளிப்பை அந்த சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி கடை பாட்டியம்மா சொன்ன மாதிரியான ஒரு சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு.